வணக்கம் மக்களே, வெல்கம் டு கேஜி ஜோன். எஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது yet another ஃபுட் vlog. மதுரையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃபியூ கான்செப்ட் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான இடம் வகிக்கிறது வந்து இட்லி இட்டாலி. கிட்டத்தட்ட ஒரு மோர் தேன் 10 இயர்ஸாக மதுரையில் இவங்க இருக்காங்க. எஸ்எஸ் காலனியில் ராம் நகர், நம்ம மேக்ஸ் ஷோரூம்க்கு ஆப்போசிட்டில் ராம் நகர் உள்ளுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி இவங்க ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது, இவங்க ரெஸ்டாரண்ட்டோட அமைப்பு எப்படி இருக்குது, என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Hi, welcome to Idli Italy's small and compact kitchen. Please come. I just take you through the divisions, and that's the sandwich counter. And this is where we make pizza, burgers, sandwiches, and wraps. Inge vande we cut pizza, and of course idu ungalku therinjirukom paathirpinga pizza deck oven. Next is the a small counter for making milkshakes and scooping out ice creams. This is a deep freezer. We just have one deep freezer for our chicken, and the freezer inside is for the vegetarian. And next is we have a deep fryer, and that's a breading table. And this is where we make our fried rice and pasta. So this is about our kitchen. எவ்ரி டைம் நான் இந்த இடத்துக்கு வரும்பொழுதும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியா இருக்கும் இந்த இடம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒன்று ஏஸ்தட்டிக்காக இருக்கும், இல்லைன்னா இன்னும் ரஸ்டிக்காக இருக்கும். வித்தியாசமாக பொருட்களை நம்ம எதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறோமோ அந்த பொருட்களெல்லாம் வந்து வச்சு அழகுபடுத்தியிருப்பாங்க. சின்ன சின்ன கொலு சாமான் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஏஸ்தட்டிக்காக பண்ணியிருக்காங்க. என்ன இடம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறீங்களா? மக்களே, வெல்கம் டு yet another ஃபுட் vlog ஆஃப் கேஜி ஜோன். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடத்துக்கு பேர் இட்லி இட்டாலி. இது ஒரு கான்செப்ட் டைனிங். இப்போ நம்ம இதோடைய ஓனர் மிஸ்டர் ஸ்ரீதரை பார்த்து பேச போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய என்னென்ன டிஷ்ஷஸ், அவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் என்னென்ன, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், டெசர்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். இது மதுரையில் எஸ்எஸ் காலனி ராம் நகரில் இருக்கக்கூடிய ஒரு இடம். கிட்டத்தட்ட மோர் தேன் 10 இயர்ஸாக வந்து மிஸ்டர் ஸ்ரீதர் இதை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம மிஸ்டர் ஸ்ரீதர், ஹூ இஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் இட்லி இட்டாலி, அவரை மீட் பண்ண போகிறோம். ஸ்ரீதர், welcome. First of all, happy new year, Sridhar. Wish you the same. Let this year be a great year for you and your restaurant Idli Italy. I wish the same for your channel as well. Thank you so much. Thank you so much, Sridhar. Hi, how are you? உன் பேர் என்ன? சிவபைரவி. சிவபைரவிக்கு வந்து பயங்கரமாக யூடியூப் மேலே பயங்கரமான யூடியூபர் ஆகணுங்கிற பயங்கர ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக யூ வில் பிகம் அ வெரி குட் யூடியூபர் ஆல்சோ, vlogger ஆல்சோ, ரைட்? ஸ்ரீதர், உங்ககிட்ட நிறைய பேசணும். ஸோ ஸ்ரீதர், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நம்ம we know each other for the last 20 years, 2 decades. 20 plus years. Right. Definitely. And you've been very passionate about food and food industry, Sridhar.
நான் நிறைய உங்களை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த கைண்ட் ஆஃப் நியூ திங்ஸ் யூ வாண்டட் டு பிரிங் இன் டு மதுரை மார்க்கெட். இன்னைக்கு வந்து மதுரை மார்க்கெட்டில் கான்செப்ட் டைனிங்கிறதையும் தாண்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நீங்கள் யோசிச்சிங்க நீங்கள் அப்படின்னு. இட்லி இட்டாலி பேரே வித்தியாசமாக இருக்கே, அதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் இந்த இட்லி இட்டாலி அப்படின்ற கான்செப்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி. இட்லி மதுரைனால இட்லி தான். ஓகே. ஸோ ஐ மெயின்லி வாண்டட் டு பிரிங் திஸ் இட்லி இட்டாலியோட headquarters I wanted to be in Madurai because Idli Thiruppadam Madurai. Okay. Though it is not basically from Madurai, it is from Karnataka, but still Madurai nala idli da ellarume solluvaanga. So adula vandu we wanted to give idli in a more different way. Okay. So idli Italy neenga vandu Google la search pannalum seri idli Italy adda sonnalum seri anga idli fries nalla irukum ba appadina da solluvaanga. So nammaloda idli fries vandu we call it I fries. So adudha சூப்பர் ஐ ஃப்ரைஸ், அதுக்கு ஒரு டேகே வச்சிருக்கீங்க, ஐ ஃப்ரைஸ் சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஸ்ரீதர், இப்போ நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, ஹவு டஸ் இட் ஆல் ஸ்டார்டட்? இது வந்து எப்படி ஆரம்பிச்சது? இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் டைனிங் கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இந்த தாட் எப்படி வந்தது? ஏன்னா பிகாஸ் நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு இந்த மார்க்கெட்டில் இல்லை, வியரோனா Tier 2, Tier 3 சிட்டி அப்படின்னா காம்படேட்டிவ் மார்க்கெட். ஆல்சோ ஃபுட் அப்படிங்கிறது மதுரையை பொறுத்த வரைக்கும் ஃபுட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். அப்போ இங்கே இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும் உங்களுக்கு எப்படி தோணுது ஸ்ரீதர்? இல்லை, எனக்கு ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃபரெண்ட்டுங்க. ஓகே. ரொம்ப டிஃபரெண்டாக பண்ணணும். நம்ம ஒரு நீஷ் ஃபுட் தான், இட்ஸ் a niche food. Okay. And actually I told you idli fries. அடுத்து வந்து இட்லி வந்து our strength is pizza. Okay. And the Italian dishes. So pizza and pasta is our strength. So that's how we plugged in Italy also there. Oh. That's how Italy was baptized. Baptized. Correct. ஏன்னா இட்லி ஒரு பக்கம், பீஸா ஒரு பக்கம், இது ரெண்டுமே வந்து ஒரு பயங்கர ஒரு கிளாரிங் காம்போ. ஒரு பக்கம் இட்லி, இன்னொரு பக்கம் பீஸான்றது பயங்கர கிளாரிங்கான ஒரு காம்போ. அது ரெண்டையும் ஒரே இடத்துல எடுத்து வந்து அண்ட் மக்களை பொறுத்த வரைக்கும் வெறும் பீட்சா அப்படிங்கிறது வந்து வில் அட்ராக்ட் ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள். இட்லி அண்ட் இட்டாலி பீட்சா அப்படிங்கிறது வில் டெஃபினெட்லி என்ன அப்படி நிறைய பேர் கேட்க வைக்கும். தட்ஸ் a great அதே மாதிரி ஒரு ஃபியூஷனா இருக்கும். ஆல் ஆர் ஃபியூஷன் பீட்சா எல்லாமே வந்து it will have a little bit of Indian touch. Some of the pizza and that. நம்ம பாஸ்தாலயும் ஒரு இந்தியன் டச் இருக்கும். நம்மளோட அதே மாதிரி நீங்க இட்லி ஃப்ரைஸா இருக்கட்டும், அதுல ஒரு இட்டாலியன் டச் இருக்கும். So our food is basically full of fusion. சூப்பர். எனக்கு I just want to understand ஸ்ரீதர், உங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷஸ், இப்போ நீங்க வந்து இங்க வந்து உங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் என்னென்னலாம் ஸ்ரீதர்? What do you call your dish எடுத்தீங்கன்னா இப்போ we have நான் what I mentioned சொன்னேன் இட்லி fries. Okay. இட்லி fries ஒன்னு இருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம burgers, sandwiches, pasta, wraps, everything is wheat. Wheat based. Okay. We wanted to break that junk food. மைதானாலே junk food அப்படின்றாங்க. So அதை break பண்ணி we wanted to bring it as a healthy substitute. அதனால we brought everything into wheat. அப்போ இப்போ நீங்க பண்ற பீஸாவோட பேஸ் இஸ் மேட் ஆன் வீட்? இல்ல, பீட்சா மட்டும் we are still sticking on with maida because it has got no takers. We tried wheat base, it didn't click the market. We were the first one to try the vegetable base in Madurai, basically broccoli base. broccoli தான் பேஸ் பண்ணோம். So அதுமே it didn't click the market. Pizza வந்து people like it only if it is maida. Okay. But வீட்ல என்னென்னலாம் பண்றீங்க? வீட்ல வந்து we make our sandwiches, our burgers, our chapati wraps. Okay. அப்புறம் our pasta are wheat. Our lasagna is wheat. Oh, okay. So all these are wheat. Okay. சூப்பர். உங்களுடைய இடத்துல நீங்க வச்சிருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே பயங்கர எஸ்தட்டிக்கா, ரஸ்டிக்கா இருக்கு. ரெஸ்டாரண்ட் அப்படின்னா சாப்பாடு ரிலேட்டடா மட்டும் தான் இருக்கணும், இப்படிலாம் எப்படி உங்களுக்கு தோணுது? சாப்பாடு ரிலேட்டடா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. சாப்பாடு ரிலேட்டடா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு எல்லாம் பாப்பாங்கன்னு தெரியாது. கண்டிப்பா. அது மாங்காய் வெட்டுறது யாருக்கு தெரியாது. உமிழ் குவளை இது போட்டு எச்சி துப்புற குவளை யாருக்குமே தெரியாது. அந்த வார்த்தை பாருங்க, உமிழ் குவளை அப்படிங்கிற தமிழ் வார்த்தை வந்து நீங்க இந்த எச்சி துப்புறது அப்படிங்கிறது சினிமால பாக்குற எச்சி துப்புற மாதிரி, அந்த உமிழ் குவளை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அழகா சொன்னீங்க பாத்தீங்களா? அமேசிங், சூப்பர். பக்கத்துலயே செல்லப்பட்டி இருக்கும், வெத்தலை பெட்டி. நம்ம தாத்தா காலத்துல நம்ம பார்த்த வெத்தலை பெட்டி. கண்டிப்பா. அப்போ இதெல்லாம் நீங்க வைக்கிறத பார்த்தா இங்க வரக்கூடிய உங்களுடைய crowd வந்து பாத்தீங்கன்னா mostly are people who are youngsters. What is the age group, natural age group நீங்க கொண்டு வரீங்க? From 15 to elders வராங்க. They go up range up to 50 60 also. Oh, they come in. Elders also, a lot of elders have loved our idli fries. Amazing. Mostly diet oriented. Yeah. Okay. We have wheat, so nothing to harm their health, or basically our food will never affect anybody's stomach. We don't have any added flavors or food enhancers. Nothing. It's all natural,
Okay. Sauces are இருக்கட்டும், masala இருக்கட்டும், everything is home grown Okay. and homemade. Okay. So Sridhar, super. Can I have some water, Sridhar? Sure. Nachiket, water please. Come here. Your son, huh? Hi, Nachiket. Come and sit. Sure, very good. இது என்ன ஸ்ரீதர் செராமிக்கா? இது என்ன சொல்றது, baked clay. பேக்டு கிளே. எல்லாத்துலேயும் உங்ககிட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் யூ ஹேவ் அ ஒன்று யூனிக்காக வச்சுருக்கீங்க. ஸோ எப்படி, ஹவு டு யூ மேனேஜ் திஸ்? ஐ எம் சீயிங் லாட் ஆஃப் குட் வாக்கின்ஸ், ஆன்லைன் ஆர்டர்ஸ், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ரெட் அண்ட் எல்லோ பார்த்துட்டே இருக்கேன் இங்கே. குட், ஐம் ஸோ ஹாப்பி. எப்படி, ஹவு டு யூ மேனேஜ் கிச்சன்? நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு, எப்படி தனியாக மேனேஜ் பண்ணுறீங்க? We have a couple of helpers with us. Okay. Apart from that, my whole family supports me. My wife takes care of the friends. Okay. My kids are there on weekends. Oh, super. Both are here on the weekends. Really, you're blessed to have all of you here. So can we have your wife also to participate? Yeah. Pull the chair. வாங்க நித்யா, உட்காருங்க. Pull the chair. Can take a chair, no? Hi, வாங்க, வெல்கம். ஸோ how do you manage this? இவ்வளோ பிஸியாக இருக்கிற இடத்துல எப்படி நீங்கள் மேனேஜ், 2 பேர் சேர்ந்து பண்ணுறீங்க? இட்ஸ் கிரேட். ஆம்பியன்ஸ் இஸ் கிரேட். இந்த ஆம்பியன்ஸ்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணீங்களோ? 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். ஓகே. ஏன்னா சில விஷயங்கள் வந்து இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதில் ஒரு லேடிஸோட டச் டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. அதனால் ஐ ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ. ஸோ ஸ்ரீதர், ஐம் நிறைய பேசிட்டேன், பார்த்துட்டேன், பயங்கரமாக பசிக்குது எனக்கு. ஸோ வாட் இஸ் யுவர் We are here to treat your taste buds. Thank you. அதுதான் எங்களோட ஆக்சுவலா tagline. Treating your taste buds. ட்ரீட்டிங் யுவர் இட்லி இட்டாலி டேஸ்ட் Treat your taste buds. ட்ரீட் யுவர் டேஸ்ட் பட்ஸ். அமேசிங். சரி, இப்போ எங்கள் டேஸ்ட் பட்ஸை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ண போகிறீங்க? வாட் இஸ் த மோஸ்ட் ஆர்டர்ட் டிஷ் in Idli to Italy which I want to taste? Yeah, we have a few dishes which I can recommend. Sure. Which I would actually cater you. Okay, sure, please. Like some of the idli fries. Cheesy idli fries. Cheesy idli fry, okay? Yes. Then I will give you our wheat pasta. Wheat pasta. Wheat pasta. Uh-huh. Yeah. And we have our burgers, which is wheat buns. I'll give you a different one, which is a Momo burger, which you can't get it in Madurai. Momo burger. Oh, stuffed with momo. Yes. Amazing. Momo burgers. Super. Then I'll give you this makhni pizza, chicken makhni pizza. அப்போ அதில் என்ன இருக்கும்? சிக்கன் ஸ்டஃபிங் நிறைய இருக்கும். Stuffing chicken makhni flavor இருக்கும். Plus the base sauce will be a makhni sauce. So Okay. chicken makhni pizza. Then our நம்ம இன்னொரு feather on our cap is fried chicken. Fried chicken, we don't have any added masalas to it to make it crispier. It is all used natural ingredients, and it is giving the same the taste and the quality. Everything would just be the same as KFC. Okay. And those are the thing. And I'll also give you a couple of milkshakes. ஆமா, அந்த cow says moo. Cow says moo. Moo அப்படின்னா என்ன? அது கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு. Cow says moo. It's about children. LKG, UKG நம்ம book படிச்சிருப்போம், drawing பார்த்திருப்போம். ஆமா. குழந்தைங்க வந்து cow says moo. That is the cow says moo. It's only for the kids basically. அதுக்காக தான் நீங்க அந்த உங்களுடைய மில்க் ஷேக் வந்து அப்படி நீங்க இது பண்ணிருந்தீங்க. ஆமா. ஓகே, வாவ். And basically Idli Italy logo design பண்ணது என் son தான். He is the man behind the designing of the logo. Fantastic. So great to have everybody contributing. உங்களோடது. She helped a lot, and she helped a lot in the kitchen. We were based அப்படியா? surprising pizza based Ariba. She does pizza. Super. Very good. ஸோ நீங்கள் சொல்கிற டிஷ்ஷஸ்லாம் கேட்கும்போதே எனக்கு வந்து உடனே சாப்பிடணும் போல இருக்கு. அண்ட் as I told you, பயங்கர கொலை பசியில் இருக்கேன். டேபிள் இருக்கு எல்லாமே. Thank you so much. Brownie. Brownie with ice cream நல்லா இருக்கும் கண்டிப்பா. That should be it is made with country sugar, white sugar add பண்றது. நாட்டு சக்கரை போட்டு. அருமை. நாட்டு சக்கரை போட்டு ப்ரௌனிங்கிறது ஒரு டிஃபரெண்டான ஒரு டேஸ்ட் இருக்கு. இது அதை கண்டிப்பா நம்ம டேஸ்ட் பண்ணி ஆகணும். இந்த தடவை you are lucky to have this brownie because our brownies for the new year was rich brownie with all dry fruits. So
அந்த ப்ரௌனி வந்து உங்களுக்கு யூ ஷுட் ட்ரை தட் ப்ரௌனி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். டெஃபினட்டாக நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்க, அதனால வந்து இதுக்கு மேலே நல்லா பொறுக்க 10 minutes வரை டைம் சொல்லியிருக்கீங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் ஸ்ரீதர். Sure. 10th minute I'll be waiting for that. Okay. ஓகே, நம்ம நீங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ்லாம் வந்துருச்சு. பயங்கர டெம்டிங்காக இருக்குது. ஸோ லெட்ஸ் சி. சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு இவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் இது. அதாவது சீஸி இட்லி ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் சீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. வெஜ் மோமோ பர்கர் இது பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் பண்ணுறாங்க வெஜ் மோமோ பர்கரு. இப்போ ஒயிட் பாஸ்டா, நம்ம இது வந்து என்ன இட்டாலி அப்படின்னாலே பாஸ்டாஸ் ஆர் ஃபேமஸ், இல்லை ஒயிட் பாஸ்டா. அண்ட் சிக்கன் மக்கனி பீட்சா. இதை தவிர இந்த 2 ஜக்கில் கொடுத்துருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான மில்க் ஷேக். என்ன மில்க் ஷேக் தெரியுமா? ஒன்று வந்து குலாப் ஜாமுன் மில்க் ஷேக், இன்னொன்று வந்து பான் மில்க் ஷேக். பான் கடைசியாக சாப்பிட்டு பான் போட வேண்டாம், அந்த மில்க் ஷேக் பிடிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கில். ஸோ என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ட்ரை திஸ். என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து அவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் இட்லியை சட்னி சாம்பார் வச்சு தான் சாப்பிட்ருக்கோம். ஃப்ரை பண்ணி சீஸ் வச்சு ஃபஸ்ட் சாப்பிட்றோம். இட்லி ஃப்ரை மாதிரியே தெரியல. டெலிஷியஸ், சூப்பர். இட்லி மாதிரி இல்லை. இது இட்லி மாதிரியே இல்லை. இந்த பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணி கொடுத்த மாதிரி இந்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. கிரன்ச்சியாக அண்ட் கிரன்ச்சினஸ் ப்ளஸ் அதில் அந்த சீஸும் ஆட் ஆகி சாஸ் மிக்ஸில் எல்லா டேஸ்ட்டும் இதில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆசம். அடுத்து பாஸ்தா ட்ரை பண்ணுவோம். Italian pasta is white pasta. நார்மலா பாஸ்டாஸ்க்கு எனக்கு ரெட் பாஸ்டா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் லேசாக ஒரு ஸ்பைசினஸ் இருக்கும். ஒயிட் பாஸ்தா நார்மலாக பிளாண்டாக இருக்குன்றதுனால நான் ட்ரை பண்ண மாட்டேன். பட் இங்கே ஒயிட் பாஸ்தா சூப்பராக இருக்குது. ஏன்னா அதோடைய சாஸாக இருக்கட்டும், அந்த குக்கிங் ஆஃப் தி பாஸ்தா வித் சாஸ் அண்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆலிவ் இஸ் கிவிங் அ ஃபைன் பிளெண்ட். சூப்பராக இருக்குது அந்த பாஸ்தா. ஆக்சுவலாக நான் ஒயிட் பாஸ்தா சாப்பிட்டேன். லைட்டாக கொஞ்சம் சால்ட்டி அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக கொஞ்சம் சால்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப பர்ஃபெக்டான சால்ட்டாக இருக்கும். எக்ஸாக்ட்லி. சால்ட் கார்ன்ஸ்லாம் போட்டுருக்காங்க. அந்த கார்னை நல்லா நம்மளுக்கு அந்த அந்த கரெக்டாக பேலன்ஸ்டாக தெரியுது. ஆலிவோட டேஸ்ட் தனியாக தெரியுது, கார்னோட டேஸ்ட் தனியாக தெரியுது. அது இந்த பாஸ்தாவை ரொம்ப ரொம்ப ஓவர்டான ரொம்பவும் குக்காகவும் இல்லை. எக்ஸாக்டாக எவ்வளோ குக்காகணுமோ அவ்வளோ கரெக்டாக. சூப்பர் சூப்பர் சூப்பர். வேறனா நான் வந்து இங்கே வருவேன், நான் இந்த இடத்துல வரமாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதையே எடுத்து ட்ரை பண்ணிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ காண்ட் டு டு இட். இது வந்து they say this as a chicken strip and ஒரு mayonnaise sauce கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. ஆஸ் அ நான்வெஜ் லவர் உங்களுக்கு இந்த சிக்கன் ஸ்ட்ரிப் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா இது வந்து டிபிக்கலாக நார்மலாக சிக்கன் அப்படின்னா சிக்கன் லெக் பீஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்புங்கிறது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருக்குது? ஆக்சுவலாக ஓப்பராக சொல்லணும்னா கேஎஃப்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது. பட் ஆனால் உள்ளே வந்து ஒரு சிக்கனோட அந்த அந்த மசாலாவோட ஃப்ளேவர் உள்ளே இருக்காது. ஓகே. அந்த இந்த ரோஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம்னா ஜஸ்ட் வெறும் ஃப்ரெஷ் சிக்கன் மட்டும்தான் இருக்கும். ஓகே. இதில் வந்து அந்த மசாலாவும் ரொம்ப நல்லா உள்ளே போயிருக்கும். ஓகே. அது உள்ள பிளெண்ட் ஆகி நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அந்த எக்ஸாக்ட் அந்த மசாலாவோட டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்ணணும். ப்ளஸ் இந்த மைனஸ் வந்து ஆசம் கம்மியாக இருக்கும். நார்மலாக மைனஸ் ஒயிட்டாக தான் இருக்கும். இந்த கலர் இப்படி பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில். ஸோ நான் மைனஸ் மட்டும் ட்ரை பண்ணுவேன். அதாவது நார்மலாக மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஸியாக இருக்கும், கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குது, லேசாக அந்த இந்த மாதிரி கார்லிக் ஃப்ளேவராக இருக்குது, இந்த மாதிரி கூட இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எஸ் சூப்பராக இருக்குது. ஓகே, இது வந்து
இவங்க இந்த பர்கர் மோமோங்கிறத தனியாக சாப்பிட்றது, இப்போ இந்த மோமோவை பர்கருக்குள்ள வச்சுருக்காங்க. அண்ட் நார்மலி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்கன்னா அவங்க தே யூஸ் ஒன்லி வீட் டு ப்ரிப்பேர் மோமோஸ் அண்ட் சாண்ட்விச். அது ஆக்சுவலாக ஆச்சரியமாக இருக்க விஷயம் எப்படி வந்து மைதா விட்டு வீட் சூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி. அது எவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஆக்சுவலாக இருக்குது. ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் அங்கே தான் வருது. மைதா அப்படிங்கிறது நீங்கள் வந்து நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணாதீங்கன்னு. பட் இவங்க பாருங்க, இந்த மாதிரியான இதில் வந்து தே யூஸ் மைதா அப்படிங்கிறது இட்ஸ் ரியலி அ கிரேட் திங். வை கான்ட் யூ ட்ரை திஸ்? மோமோ ட்ரை பண்ணி சொல்லுங்களேன். நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெஜிடேரியன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்ரைட். ஏன்னா மோமோ பர்கர் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் போயிருக்கும். பட் எனக்கு அந்த பர்கர் சாப்பிட வராது. இதுதான் லெட் மீ ட்ரை. ஹவுஸுக்கு நீங்கள் கேட்ட உடனே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு விதமான பெரிய பைட் எடுத்துக்க. அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் வெஜிடபிள் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. கார்லிக், ஜிஞ்சர், அந்த பேஸ்ட்டு இது ப்ளஸ் சாஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் எப்பயுமே வந்து நிறைய யூ வில் ஹேவ் கட்லெட்டு ஆர் அந்த பிரெட் இருக்கும். பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் உள்ள மோமோஸ் வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா அது ஒரு ஹோல்சமாக வெறும் நார்மலாக அந்த இது சாப்பிட்றாங்க, ஒரு ட்ரையாக பன்னு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். இது அப்படி தெரியவே இல்லை. அந்த பன்னோட டேஸ்ட்டே இல்லை. ஐ மீன் அந்த பர்கர் அப்படிங்கிறத விட உள்ளே இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் இருக்குல்ல, அதுதான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணுறேன். ரைட். பர்கர் தான் அந்த மோமோஸ்குள்ள அந்த ஃபில் பண்ணிக்க அந்த ஃப்ளேவரும் தனியாக. அது வெஜிடபிள் மோமோ அப்படிங்கிறனா உள்ள இருக்கிற வெஜ் மோமோ உள்ள ஃபில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபில்லிங்கும் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் தெரியுது. அதனால தான் நான் ஐ டுக் a big bite அப்படின்னு. அதனால எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியுது. ஸோ ஏன்னா ஒரு சாண்ட்விச் பர்கரோட பன்னோட டேஸ்ட் தெரியுது, உள்ள இருக்கக்கூடிய வெஜிடபிள் தெரியுது, சாஸ் தெரியுது, ப்ளஸ் மோமோ உள்ள இருக்கக்கூடிய ஃபில்லிங் இருக்கு பாருங்க, அதுவும் தெரியுது. எல்லாமே எனக்கு கிளியரா இருக்கு. ஐ எம் ஏபிள் டு என்ஜாய் த டேஸ்ட். ரொம்ப சூப்பராக இருக்கு. Now you are getting into pizza. Again, your zone. எப்படி இருக்கு சிக்கன் மக்கனி பீட்சா? எப்படி இருக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸும் சிக்கன். அல்டிமேட். சிக்கனும் சீஸும் மட்டும்தான் நல்லா ஃபுல்லாக தெரியுது. அந்த அந்த எனக்கு வந்து அந்த சாதாரண பீஸாவில் இருக்கிற பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாஃப்டாக தான் இருக்குது. ரொம்ப க்ரஷ்டடாக இருந்தால் பிடிக்காது. சாஃப்டாக இருக்குது, மைல்டாக இருக்குது, நல்ல சீஸாக இருக்குது. சிக்கன் நல்லா நிறைய சிக்கன் தி பெஸ்ட். நார்மலாக ஸ்டஃபிங்கில் கொஞ்சம் குறைச்சிடுவாங்க போடும்போது. பீஸா நம்ம பெரிய பிராண்டட் பீஸா சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்டஃபிங் கொஞ்சம் குறையும். பட் இது நிறைய இருக்குன்னு சொல்லி சிக்கன் நிறைய சிக்கன் இருக்குது, நிறைய சீஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துடணும், வரணுமே நம்ம. உங்களுக்கு ரெண்டு இருக்கு, பானும் இருக்கு, குலாப் ஜாமுனும் இருக்கு. எஸ், நீங்கள் டேஸ்ட் பண்ணுறீங்க, நான் டேஸ்ட் பண்ணுறேன். நான் குலாப் ஜாமுன் டேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பான் டேஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, லெட்ஸ் சே cheers. cheers. இங்கிலீஷில் சாப்பிடும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹெவன் அப்படின்வாங்க, சொர்க்கம் அப்படின்னு. அந்த ஃபர்ஸ்ட் இது குடிக்கிறப்போ மில்க் ஷேக் அப்படிங்கிறத தாண்டி அதில் இருக்கக்கூடிய அந்த குலாப் ஜாமுன் சாப்பிட்ற டேஸ்ட்டு ஒரு ட்ரிங்க்ல வந்தால் எப்படி இருக்கும், அது கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராடினரி, ஹெவன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இதில் வந்து என்ன டேஸ்ட் தெரியுதுன்னா, அந்த பிஸ்தா ஃப்ளேவர் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, லைட்டாக அந்த பானோட ஃப்ளேவர் ஸ்மெல் பண்ண முடியுது. சூப்பர், வில்லன் குட். ஓகே, எனக்கு இதை டேஸ்ட், நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக. டிப்பிக்கலாக ஒரு சாப்பாட்டுக்கு அப்புறமா பான் போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஐயோ நான் பான் பீடெல்லாம் போட்டுக்க மாட்டேனே அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை யூ நீட் டு ட்ரை திஸ். அமேசிங். இதுவும் சூப்பராக இருக்குது. அந்த குலாப் ஜாமுனோட கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷெல்லாம் உள்ளே இருக்குது. ஓகே, அதை டேஸ்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக. பக்கா ஸ்ரீதர் சொன்ன மாதிரி இது அவங்களுடைய திஸ் இஸ் தேர் பிரெயின் சைல்ட்.
கவு சேஸ் மோ அப்படிங்கிற மில்க் ஷேக்ஸ் ப்ளஸ் மோர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இதை தாண்டி வந்து மைசூர் பாக்கில் ஒரு ஃப்ளேவர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் இருக்குது, சாக்லேட் இருக்குது, நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க இதில். தீஸ் ஆர் த சிக்னேச்சர் ஃப்ளேவர்ஸ் தட் வி டு. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை முடிக்கிறேன் உங்ககிட்ட. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதை முடிக்கிறோம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட் அகெயின் டு கேஜி ஜோன். சியர்ஸ்.